வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 3வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 14வது பாடப்பகுதி பார்க்க போகிறோம். சரியா? பக்கம் 84, பாடத்தலைப்பு வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும். என்னது? வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும். சரியா? இது ஒரு கதைப்பகுதி. சரியா? அதாவது என்ன அப்படின்னு பாருங்கள். ஓணான் வேலியை தாண்டும் போது அதன் வாலில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. குத்திய முல்லை எடுத்துவிட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. ஐயா உழவரே, என் வாலில் முள் குத்திடுச்சு, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். அதாவது ஒரு ஓணான் என்ன செஞ்சிச்சு, வேலியை தாண்டும் போது அதனுடைய வாலில் என்ன செஞ்சிச்சு, முள் குத்திக்கிச்சு. அந்த குத்திய முள்ளை ஐயோ என்னுடைய வாலில் முள் குத்திக்கிச்சே, யாராவது எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போய் உதவி கேட்கலாம்னு அந்த குத்தின முள்ளோட வால் பகுதியில் என்ன செய்யுது, ஊருக்குள்ளே போய் உழவர் ஒருத்தர் வராரு எதிர்த்தாப்பில், அவர்கிட்ட போய் கேட்குது. ஐயா உழவரே, என்னுடைய வாலில் முள் குத்திக்கிச்சு, அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே உழவர் வாலில் உள்ள முள்ளை எடுக்கும்போது வால் அறுந்து விட்டது. ஐயோ, என் வால் அறுந்து விட்டதே அப்படின்னு உழவர்கிட்ட உதவி கேட்குது இல்லையா, என்னுடைய வாலில் உள்ள முள்ளை எடுத்து விடுங்கன்னு. அந்த உழவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாலில் குத்திருக்க முள்ளை எடுக்கும்போது அந்த வால் என்ன ஆயிடுது, அருந்துருது. உடனே ஓணான்னு சொல்லுது, ஐயோ என்னுடைய வால் அருந்துருச்சு அப்படின்னு. ஏ உழவரே, என் வாளை தரியா இல்லை உன் கத்தியை தருகிறாயா அப்படின்னு என்ன செய்யுது, உதவி கேட்க போன ஓணான் என்ன செய்யுது, உழவரை மிரட்டுது. ஏ உழவரே, என்னுடைய வால் அருந்து போச்சு, என்னுடைய வாலை திருப்பி கொடுக்கியா இல்லைன்னா உன்னுடைய கத்தியை தாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே இந்தா கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு, இனி அருந்த வாழை நம்ம எப்படி ஒட்ட வச்சு கொடுக்க முடியும். உடனே உழவர் என்ன பண்ணிடுறாரு, இந்தா அப்படி என்ன உன்னுடைய என்னுடைய கத்தியவே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழவர் ஓணான்கிட்ட கத்தியை கொடுத்துட்டு அவர் போகிறார். சரியா? பக்கம் 84 உள்ள இந்த பாடப்பகுதியை நல்லா வாசித்து பாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரியா? நன்றி மாணவர்களே.